வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு இன்ஸ்டன்ட்லி கிரைண்டர் மிஷின்ஸு. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஊற வச்ச அரிசியை அடுத்த செகண்டே மாவாக எடுத்துக்கலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.5 HP கிராம்ப்டன் மோட்ரு, ஃபுல் அண்ட் ஃபுல் SS ஃபுட் கிரேடு. அவருக்கு 60லேருந்து 70 கிலோ வரைக்கும் அரைச்சி கொடுக்கும். இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும், ட்ரையல் எடுக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணி ஃபேக்ட்ரியில் ட்ரையல் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் நம்மகிட்ட நிறையா ஃபுட் ப்ராசஸிங், பேக்கிங் மிஷினரி அண்ட் மேக்கிங் மிஷினரி இருக்குது. ஓகே, நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன். அடுத்த டெக்னாலஜி வீடியோன்னு சந்திப்போம். வீடியோவை பாருங்கள். யாராவது இந்த மாதிரி இட்லி, தோசை மாவு அரைச்சி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்களும் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட நிறையா மோர் தென் டைப் மிஷின்ஸ் இருக்குது. ஃபேக்ட்ரிக்கு ஒரு விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகே, நன்றி. தண்ணி வர்றதுக்கும் நீங்கள் வெட்டியில் சாப்பிட்றதுக்கும் ஒரே கணக்கு ஏன்னா அந்த தண்ணி இருக்கவும் அதிகமாக ஓடிச்சு. ரொம்ப ட்ரை வைக்கக்கூடாது இல்லைன்னா வைக்கக்கூடாது. நமக்கு கஷ்டமா இல்லை மிஷினுக்கு? மிஷினுக்குலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ப்ரொடக்ஷன் எடுக்கணும்ல, நீங்கள் கொஞ்சம் தண்ணி மறுபடியும் 2 வேலையும் ஆகக்கூடாது. ஒரே நாட்டில் என்ன மேடம் மாவு இந்த மாதிரி வந்தாலும் பாருங்க. இல்லை தெரியுது. இந்த அவ்வளோதான். நமக்கு சாஃப்ட் வேணும்னா நம்ம கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுக்கலாம். அது ஓகே தான். முதல் செட்டிங் போட்டிங்கன்னா அது கல்லா மட்டும் கல்லா மட்டும் போகும். மேடம் முதலாவது செட்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா கல்லா மட்டும் போகும். கல்லா அவ்வளோதான். நாளைக்கு போகிற வரைக்கும் இது கான்செப்ட் வந்து டைப் பண்ண ரொம்ப நைஸ் கிடைக்கும். நல்ல நைஸ் பூவாட்டம் கொடுக்கும். ரிவர்ஸ் இதை லாக் பண்ணிக்கணும். செட்டிங் மாறவே மாறாது. அவ்வளோதான். கொஞ்சம் டைட்டாக திக்காக திக்காக டைட்டாக அப்படி ஒரு தண்ணி போட்டுருக்கப்போ சும்மா போட்டுங்க. இது ட்ரை தானே உங்களால் கூட்ட முடியாது. போதும், அது அதிகம். நீங்கள் அதிகமான அப்படி கொஞ்சம் குறைக்கும். ஆமாம், இங்கே இருக்கும். அது எப்படி ஓடுதுன்னா இங்கே இருக்கும். அரிசியில சவுண்டு வரும். இந்த இது போதும். இப்போ நீங்கள் தண்ணிக்கிறேன் நல்லாவே தண்ணி. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த திக்னஸ் போதும். மட்டும் பாருங்கள், தண்ணி மட்டும்னா எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த திக்னஸ் போதும். இப்போ பாருங்கள், நீ கொஞ்சம் தண்ணி குறைக்கணும் மேடம். 3 அளவில் குறைக்கணும். செய்கிட்டு வாங்க குறைக்கல. ஓகே, நீங்கள் ஸ்டாண்டர்டாக வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் வெட்டியில் தள்ளுற மேலே கூட வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மேடம். இந்த செட்டிங்கே வச்சுக்கோங்க மேடம். இல்லை மேடம், ஓடினா சரியா? இப்போ ஓடிச்சுன்னா சரியா? இப்போ கையில் இது பண்ணி பாருங்க. ஓகேவா? போதுமா கூட்டணுமா மேடம்? போயிட்டு பாருங்க மேடம். சப்போஸ் எனக்கு லூஸாக வேணும் அப்படின்னா என்ன மேடம், ஒரு நூல் தண்ணி சேர்ந்தாலும் சரி, இதை ரிவர்ஸ் பண்ணாலும் சரி லூஸாக வரும். டைட்டாக வேணும்னா ஒரு நூல் டைட் பண்ணால் போதும். அதை முதல் விட்டனால இப்படி இருக்கு. இதை மட்டும் டப்பா பிடிச்சி பாருங்க. இதை மட்டும் மேடம் வச்சுட்டு என்ன மேடம், இப்போ இதை மட்டும் வச்சுட்டு நான் திருப்பினாலும் தெரியல மேடம். கம்பல்சரி எடுத்து போட்டுருங்க. இது எல்லாமே எஸ்எஸ் ஈரத்தில் இருக்க போகிறோம்ல மேடம். நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை உள்ள போட்டு ஓகேங்களா? ஓகே. இப்போ விட்டுருவாங்க. இதை பாருங்க. தண்ணி அதிகமாக போதும். மெட்டீரியல் நினைக்கிறேன். மெட்டீரியல் தானே மேடம்? நான் மெட்டீரியல் குடிக்கல தரல மேடம். ஒரு தடவை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி தள்ளுற வேலை மட்டும்தான் இருக்கணும். என்ன மேடம்?